وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها إلى آخر الآية. صدق الله العظيم العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபை ரமலானினுடைய 4வது தராவீஹை தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஏனைய நாட்களும் நோன்பு நோற்று தொழுது ரமலானை கழிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ஆமீன். இன்றைக்கு ஓதிய குர்ஆனினுடைய ஒரு வசனத்திலே சலாம், நாம் சொல்லுகிற சலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான். وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ, சலாம் என்பது அல்லாஹ் அதை அன்பளிப்பு என்று குர்ஆனிலே சொல்லுகிறார், காணிக்கை என்று சொல்லுகிறார். யாராவது சலாம் சொன்னால் அழகிய முறையிலே பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவருத்துஹா, அதற்கு பகரமாக நீங்க திரும்ப சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா சலாத்திற்கு பதில் சொல்லுவதை அழகான முறையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் குறித்து நிறைய ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி சலாம் இந்த மார்க்கத்திலே பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த மார்க்கத்திற்கான அடையாளமாக பொதுவான ஒரு அடையாளம் சலாம். எல்லா மதத்திலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பழக்கமும் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தவங்க அறிமுகப்படுத்துகிற போது இன்னொருத்தவங்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்களுடைய அறிமுகம். சில பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, சில பேர் ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சில பேர் குட் மார்னிங், அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் இருக்கும். ஆனால் எல்லா வார்த்தையும் குட் மார்னிங் சொன்னா காலையில தான் சொல்ல முடியும். அவர் மதியம் போய் குட் மார்னிங் சொல்ல முடியாது. குட் மார்னிங் சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டு குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு மாத்திப்பார். ஆனால் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய இந்த வார்த்தை அப்படிங்கிறது அது உலக பொதுவான ஒரு வார்த்தை, எந்த நேரத்திலும் யாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் சாதாரணமான அர்த்தம் சாந்தி உண்டாகட்டுமாக, உங்கள் மீது பரக்கத்து உண்டாகட்டுமாக, நல்லது நடக்கட்டுமாக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பொதுவாக ஒரு வார்த்தை தான், ஆனால் ஏராளமான அர்த்தம் அதற்குள்ளே இருக்கிறது. அதற்கு தஃப்சீரிலே விளக்கம் எழுதுவார்கள். சலாம் அப்படிங்கிறது அது அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் ஒரு திருநாமம். அப்படி ஒரு பெயர் அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கு, சலாம் அப்படின்னு. எனவே அந்த வார்த்தை அது நாம் சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃசு ஸலாம பைனகும், உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்பிக்கங்க. சலாம் சொல்லுங்கன்னு சொல்லல, அத பரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை கேட்டுட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையை அப்படியே பின்பற்றுவதில் முதலிடத்தில் உள்ளவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு. அந்த சஹாபி என்ன செய்றாங்க, சும்மாவே கடற்கரைக்கு போவாங்க, போயிட்டு வருவாங்க. ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டா, அங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாத்தையுமே நம்ம சலாம் சொல்லலாம்ல, எனவே நான் கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அவங்களுடைய பழக்கம் அப்படி இருந்துச்சு. காரணம், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பரப்புங்கன்னு சொன்ன ஒரு உத்தரவு. எனவே அதை பின்பற்றுவதில் கவனத்தோடு இருந்தாங்க அந்த சஹாபி. எனவே சலாம் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு மத்தியிலே பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல்லை, ஒரு செயலை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சலாத்தை நீங்க பரப்பிக்கீங்க. இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அகுலன் நாஸி பிஸ்ஸலாம் மன் பதனகும் பிஸ்ஸலாம். அல்லாஹ்விடத்துல யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா, யார் பேச்சை துவங்கும் போது சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்துல நெருக்கமானவர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபிகள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ரெண்டு சஹாபிகளுக்குமே ஒரு நிபந்தனை போட்டி இருந்துச்சாம். என்ன போட்டினா, யாரு முதல்ல சலாம் சொல்றது அப்படிங்கிற அந்த போட்டி ரெண்டு சஹாபிகளுக்கும் இருந்துச்சாம்.
அந்த நேரத்துல எப்பவுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆர்வத்தை பார்த்து சலாம் அவங்க சொல்லட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க. இப்படி வழக்கமாக எப்பெல்லாம் ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்களோ முதல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லிடுவாங்க. பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சலாம் சொல்லுவாங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் பார்க்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, ஆனா சலாம் சொல்லல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்னடா பார்க்கறாங்களே சலாம் சொல்லலையே, சரி நாம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அன்னைக்கு மட்டும் இவங்க முதல்ல சலாம் சொன்னாங்க. சலாம் சொன்ன பின்னால அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எப்பவுமே இப்படி ஒரு பண்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும், என்ன பார்த்தா சலாம் சொல்லுவாங்க, ஆனா இன்னைக்கு என்ன பார்த்த உடனே சலாம் சொல்லலையே என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்கன்னா அப்ப சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு இரவு நான் தூங்கும் போது ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே எனக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு மாளிகை எனக்கு காட்டப்பட்டது. அதிலே யார் போகுவது யார் நுழைவது அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப சொன்னாங்க அங்க உள்ளவங்க, இந்த சொர்க்கம் யார் முதலிலே சலாம் சொல்லுகிறார்களோ, சலாத்தை கொண்டு யார் துவங்குகிறார்களோ அவர்கள் நுழைவதற்கான சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே இன்னைக்கு இந்த சலாத்தை முதல்ல சொல்லி அந்த பாக்கியத்தை நான் அடைவதை விடவும் என்னுடைய தோழர் அவர்கள் அந்த பாக்கியத்தை அடைவதை நான் விரும்புகிறேன். எனவே நான் அதை விட்டு கொடுத்தேன். இன்னைக்கு இத்தனை நாள் எனக்கு இவங்க விட்டு கொடுத்தாங்க, இன்னைக்கு நான் அந்த பாக்கியத்தை விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு கொடுத்ததை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாத்தை கொண்டு துவங்குவதும் அதை பகிர்வதும் அது மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு. எனவே வீடுகளுக்கு செல்லும் போதும் சரி, வேற எந்த இடத்தில் யாரை பார்த்தாலும் சரி, ஆரம்பிக்கும் போதே சலாத்தோடு துவங்குவது என்பது ஒரு நல்ல பண்பை, அன்பை பரிமாற்றக்கூடிய ஒரு பண்பு, சலாம் சொல்லக்கூடிய ஒரு பண்பு. இதற்கு அடுத்தபடியாக சலாம் சொன்னால் பதில் சொல்லுவது வாஜிப் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு முஸ்லிம் இருக்கும் இன்னொரு முஸ்லிம் இருக்கும் இடைப்பட்ட கடமையில மிக முக்கியமான கடமை சலாம் சொன்னால் பதில் சலாம் சொல்லுவது வாஜிப். சலாம் சொல்றது சுன்னத்து தான், சொல்லணும்னா பிரச்சனை இல்லை, ஆனா சொன்ன சலாத்திற்கு பதில் சொல்லுவது என்பது வாஜிப், சொல்லலனா குற்றம். எனவே அப்படி மார்க்கத்தில் சலாம் குறித்தான ஏராளமான விஷயங்களை சொல்றாங்க. எப்ப சலாம் சொல்லணும் எப்ப சலாம் சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. கழித்து கொண்டு இருக்கும் போது யாரும் போய் சலாம் சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் தூங்கிக்கிட்டு இருக்கானா அவன்கிட்ட போய் அவனை எழுப்பி சலாம் சொல்றது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு மனிதன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், சாப்பிடக்கூடிய ஒருத்தட்ட போய் சலாம் சொல்லுவதற்கும் அனுமதி இல்லை. தீர்ப்பு சொல்லக்கூடிய காதி இடத்தில் போய் நீங்க சலாம் சொல்லுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இமாம் குதுபா பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், குதுபால நிக்கிறார், அந்த இமாம்கிட்ட போய் சலாம் சொல்லுவதற்கு அனுமதி இல்லை. அதே நேரத்துல தொழுதுகிட்டு இருக்கிறார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் சலாம் சொல்லுவதற்கு அனுமதி. இப்படி சலாம் எந்த இடத்தில் சொல்லக்கூடாது என்பதிலே மார்க்கத்திலே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. எனவே சலாம் சொல்லக்கூடிய அந்த இடம் மிக முக்கியமான கவனமான இடம். வீடுகள், குறிப்பாக வீட்டுல உள்ள பிள்ளைகளிடத்திலே நாம் பழக்க வேண்டும். வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல சலாம் சொல்லிட்டு உள்ள வரணும். அவர்கள் எங்கு போனாலும் சரி, எங்க போய் வந்தாலும் சரி, சலாம் சொல்லி அவங்க பேச்ச துவங்கணுங்கிற அந்த பண்பு வீடுகளில் உள்ள பிள்ளைகளிடத்துல நாம தான் பழக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் அப்படிங்கிற இந்த மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய இந்த சுன்னத் உடைய வாழ்க்கையில் அது எல்லா நேரத்திலும் கடைபிடிக்கக்கூடிய சுன்னத்தாக இருக்க வேண்டும். சலாம் சொல்லுவதனால் மார்க்கம் என்னென்ன நன்மைகளை எல்லாம் தந்திருக்கிறதோ அதை அத்தனையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.